அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் BA2 சேனலூடாக மிக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனே முதல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இந்த 2 ஸ்ரீலங்கா பணிப்பெண்ணும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா? அல்லாஹு ஆலம். சர்ஃபான், சலாம் அலைக்கும். சர்ஃபான், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னா, இந்த எங்களோட வீட்டுக்கு ஒரு 3 வீட்டுக்கு அந்த பக்கம் 2 பிள்ளைகளை சர்ஃபான். இப்போ நேற்று நேற்று காலையில் ஒரு 11 மணி இருக்கும். அந்த நேரம் அது 2 பேரும் அழுதுகிட்டு போகுதுங்க. பெட்டியெல்லாம் எடுத்து நான் நினைக்கிறேன் உடுப்பெல்லாம் அது வீட்டு உடுப்பு மாதிரி உடுத்திட்டு போடுறாங்க. எடுத்துகிட்டு அழுதுகிட்டு போகுதுங்க. அந்த பிள்ளை தெரியும், வருங்க, பேசுங்க, ஜெமியா பக்கம்லாம் வருவாங்க, வந்து பேசுவாங்க, அழுதுகிட்டு போகிறாங்க. அப்போ இது என்னான்னு சொல்லி இப்போ இன்றைக்கி விசாரித்து பார்த்ததில் அந்த வீட்டு டிரைவர் வந்து சொன்னால், கேட்டேன், ஏன் என்ன நடந்துச்சு, அவங்க 2 பேரும் அப்படி அழுதுகிட்டு போனாங்கன்னு கேட்டதுக்கு, இவங்க வந்து சர்ஃபான் தூசணத்தில் ஏசுறதான். தூசணத்தில் அது இதுன்னு சொல்லி இவனுங்க சொன்னோன்னா சிங்கள பிள்ளைங்க 2 பேர் சிங்களத்தில் ஏசுகிறாங்க. பழையங்குத்து பகையா அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளில் அவனை ஏசுறது, பிள்ளைகளை ஏசுறது, அப்படி இது பண்ணுறதான். அப்போ அவன் வந்து ஒரு 1 வீக் இருக்கு, 1 வீக் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் என்னட்ட வந்து கேட்டான். அந்த இதை ப்ளே பண்ணி கேட்டான் சர்ஃபான். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அதை என்னட்ட ப்ளே பண்ணி போட்டு ஃபோனில் கேட்டான், இது என்னது, இது என்ன அர்த்தம், நீ சிலானி தானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை பாபா, எங்கிட்ட வந்து 2-3 லாங்குவேஜ் இருக்குது, நான் அப்படி மாற்றி விட்டேன் சார். பண்ணினா நம்ம நாட்டு பிள்ளை எனக்கு காட்டி கொடுக்க இயலாது. அவ்வளவும் தூசணத்தில் பேசியிருக்காங்க. கெட்ட வார்த்தையில் யாருக்கு, அந்த பாபாவுக்கு பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அப்போ நான் சொன்னேன், இதை காட்ட இயலாது, இந்த சொல்ல இயலாது பாபா, எனக்கு தெரியாது, 2-3 லாங்குவேஜ் இருக்குது, இது வேறு லாங்குவேஜ், இது இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பக்கத்தில் 2-3 பொடியனுங்க இருக்கானுங்க. வீட்டில் இருக்க டிரைவரும் இதே தான் சொல்லியிருக்கானா. பக்கத்தில் இருக்கவன் வந்து வேறு யார்ட்டையோ கேட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்கானுங்க, இது வந்து கெட்ட வார்த்தை, இது தூசணம் பாபா, உன்னை ஏசுகிறாங்க இப்படின்னு சொல்லவும், இவன் என்ன செஞ்சுருக்கான், என்ன அடித்தானோ வச்சானோ என்னமோ தெரியலை, 2 பேரையும் அப்பயே நாட்டுக்கு அனுப்பிட்டான். சர்பான், நம்மளோட பிள்ளைங்களை கொஞ்சம் இதை சொல்லுங்கள். இவங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, வீடியோ பண்ணுறாங்க, போட்டு காட்டுறாங்க. இன்னொருத்தட்ட போய்ட்டு நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசாமல் இன்னொருத்தட்ட போய்ட்டு காட்டி கேட்குறாங்க, இது என்ன சொல்கிறாங்க, என்ன அர்த்தம்னு சொல்லி. அதனால கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்கள். இங்கே இருக்க மட்டும் வாய்களை கைகளை அடக்கிட்டு வந்தீங்கன்னா 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா பத்திரமா போங்கன்னு சொல்லுங்கள் சர்ஃபான். கொஞ்சம் 2 பேருக்கும் 2 சிங்கள சகோதரிகளுக்கும் வந்து என்ன ஆனது அப்படின்றது இதுவரையிலும் தெரியலை. நாட்டுக்கு அனுப்பினாங்களா, இல்லை போலீஸில் பிடிச்சு கொடுத்தாங்களா, அல்லாஹு ஆலம். இன்னும் நோ ரெஸ்பான்ஸ். அவங்கள பற்றின தகவலை நான் மேலதிக தகவல்களை விசாரிக்க சொல்லியிருக்கிறேன் அந்த சகோதரர்கிட்ட, வீட்டு டிரைவரை வச்சு. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. உங்களுக்கு தெரியுமா, இந்த அளவுக்கு முட்டாள்தனமான சிலர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் மாட்டும் அப்படின்னு. சாதாரணமாக நீங்கள் பேசுகிறது, இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படி அழகாக டைப்பிங்கில் ரெடி பண்ணலாம். முன்னாடி வரக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து. பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது இல்லை. பாருங்கள், நான் சும்மா சாதாரணமாக இதில் வந்து மைக்கை மட்டும் தட்டி விடுறேன். சரி, அதில் 2 விதம் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு விதம் இந்த இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து தமிழ் மொழியை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து அரபிக் மொழியை வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த மைக்கை தட்டி விட்டால் போதும், நான் பேசுகிற எல்லாமே இப்போ பாருங்கள், நான் சும்மா ரெகுலராக அவங்களோட பேசுகிற மாதிரியே பேசிட்டு போகிறேன். இப்போ நான் சும்மா உங்களோட பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு போகிறேன். இது நம்மளோட பேச்சு வழக்கில்லையே. பாருங்கள், நேற்று நான் சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்க, நம்ம எது பேசுகிறோமோ சாதாரணமாக இந்த பாருங்கள். சரியா? இங்கே பாருங்கள். انظر
الآن إلى المحادثة بيننا كما لو كنت أتحدث إليك للتو. என்ன பேசுகிறோமோ அப்படியோ இங்கே ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் ட்ரான்ஸ்கிரைப். இதில் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியோ டைப் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து லாங்குவேஜ், செகண்டரி லாங்குவேஜ். இப்போ சாதாரணமாக நான் ஒரு நம்ம மொழியை எடுத்துக்கலாம், தமிழ் மொழியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே தமிழ் மொழி ஓப்பன் ஆகிருக்குது. சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் பேசுகிறது எல்லாமே அப்படியே நான் என்னென்ன பேசிட்டு போகிறேனோ அது எல்லாமே அங்கே டைப் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாமே டைப் ஆகும். சில நேரங்கள் அது நம்ம பேசுகிறது, அந்த கிழவன் ரொம்ப மோசமானவன், எங்கள் கிழவன் இருக்கானே ரொம்ப கஞ்ச பையன், எங்கள் கிழவன் வந்து ரொம்ப கஞ்சன். பாருங்க, இருமல் சத்தம் கூட கேட்குது. அது என்ன சத்தம்? அது இடையில வந்து சத்தம் என்ன? இங்கே பாருங்க, நான் சும்மா இருமல் காட்டுறேன். எந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு டெக்னாலஜி, அதாவது நவீனம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் நண்பர்களே, நம்ம என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறோன்னா அது எல்லாமே இங்கே டைப் ஆகிட்டே இருக்குது. புரியுதா? நான் எது பேசினாலும் சரிதான், நான் பேசுகிற எல்லாமே இங்கே அப்படியே பொலியில் டைப் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழே நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன்ல, அது இங்கே கீழே டைப் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ தூரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தேனோ அது எல்லாமே, இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே டைப் ஆகி, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது கூட கீழே டைப் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே டைப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நான் இப்போ அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டெய்லியில் பார்க்கலாம். இங்கே வந்து அந்த வாய்ஸில் நம்மளுக்கு புரியும், இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த ரிஃப்ளெக்ஷனில் தெரியும். அதே வந்து நான் இதை இப்படி புஷ் பண்ணினாலும், ஒருவேளை அதை புஷ் பண்ணினாலும் அது வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். நம்ம எதை பேசுகிறோமோ, நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாமே, எங்கள் கிழவன் இருக்கானே ரொம்ப கெட்டவன், எங்கள் கிழவனுக்கு என்ன தான் சொன்னாலும் சரி, எங்கள் கிழவனுக்கு வந்து புரியவே புரியாது, முட்டா பையன், சரியான கஞ்சன், பிச்சைக்காரன், ஒரு பைசா அதிகமாக கொடுக்க மாட்டான். கிழவி இருக்கால ரொம்ப மோசமானவ, கிழவி வந்து ரொம்ப மோசமானவ. இப்போ நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பேசுகிற எல்லாமே இப்போ இதில் ரெக்கார்டிங் டைப் ஆகுது. சரியா? டைப் ஆகிட்டு இல்லையா? இப்போ அந்த டைப் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், எல்லாமே டைப் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை சாதாரண உதாரணத்துக்கு பேச்சை நிறுத்தணும். சரி, இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை நான் காப்பி பண்ணிட்டேன். அதுவும் எழுதிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த ட்ரான்ஸ்லேட்டரில் நான் போயிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இதை அழிச்சிடலாம். இப்போ நான் அங்கே பேசினது இருக்குல்ல, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உடனே கீழே அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே அரபி மொழியில் அப்படியோ ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். அரபி மொழிக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். ما نتحدث عنه في بلاني بي سي مكتوب جيدا. انظر، كل شيء مكتوب. هذه محادثة عادية. எல்லாமே மக்தூப், எல்லாமே எழுதியிருக்கும், எல்லாமே அதில் பதிவாக இருக்கும் அப்படின்றத அதில் காட்டுது. அதே இதுதான் நானும் இங்கே பேசியிருக்கிறேன். புரியுதா? எல்லாம் டைப் ஆகிட்டே இருக்கும். இது சாதாரண பேச்சு நிறுத்தணும் இந்த ஆகுது. சரியாக டைப் ஆகிட்டே இருக்கும். இந்த அதை நான் என்னென்ன பேசினானோ அது எல்லாமே இங்கே டைப் ஆகி அது அவங்களுடைய மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்.
இதில் பாருங்கள், எழுத்தாக்கம் செய்ய தயார் அப்படின்னு வரும். வந்ததுலேருந்து நம்ம எது எது பேசுகிறோமோ, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இடைவிடாமல் எழுதிக்கிட்டே இருக்கும். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாது. என்னுடைய பாபா ரொம்ப கெட்டவர். பாருங்க, நான் கெட்டவர்னு சொல்லும்போது அது கெட்டவன் எழுதியிருக்குது. இந்த மாதிரி தான் ஏதாவது நம்ம சொல்கிற வார்த்தைகள் ஏதோ ஒருவேளை நம்ம நல்ல வார்த்தையாக சொல்லிக்கூட அது இக்கு தப்பா கெட்ட வார்த்தையில் போய் முடிஞ்சிருந்தா கூட, இந்த பயப்புள்ள ஒரு வேளை நம்மளை மாட்டி கொடுக்கறதுக்காக ஒருவேளை இதை கெட்ட வார்த்தையாக டைப் பண்ணி வச்சிருச்சுன்னா கம்ப்யூட்டரில் நம்ப முடியாதுல்ல. ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி ஆகும். பாருங்கள், நான் பேசுகிறதுலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி டைப் பண்ணாது. சில நேரங்களில் பாருங்கள், அந்த சில வார்த்தைகளில் வந்து சின்ன மிஸ்டேக் வருதா இல்லையா? லைட்டாக வருது இல்லை? இந்த பாருங்க, இல்லை சரியாக தான் வருது. சில நேரங்களில் மிஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், சில வார்த்தைகள் வரலை. இப்போ இதை பாருங்க, நான் என்ன பேசினேன், இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஆபாச வார்த்தைகள் வரலை. இப்போ பாருங்கள், அடப்பாவிகளா, இதுதான் சொல்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் நம்ம நல்லா தான் பேசியிருப்போம், ஆனால் ஒருவேளை அந்த வார்த்தைகள் கெட்டதாக முடிஞ்சிருக்கும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் கிழவன் இருக்கானே, பிச்சைக்கார பையன், கஞ்ச பையன், பாருங்க, காப்பி அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிச்சைக்கார பையன், கஞ்ச பையன் அப்படின்றதுக்கு என்ன அரபியில் வருதுன்னு பார்க்கலாம். الولد المتسول هو الولد البخيل. பகிலு, முத்தசவிலு, பகிலு, பார்த்தீங்களா? பக்காவாக எடுத்து சொல்லுது. யாரு பிச்சை மகனா இல்லை நொச்ச மகன்ற மாதிரி வரும் கடைசியில். தயவு செய்து கவனம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டங்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ எங்கடா என் டேப் எங்கடா? பாருங்க, கேமரா ஒன்றாவதுலேயே அட வெளிச்சம் இல்லாத கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இதில் சிங்கள வீடியோவுக்கு நான் இதே மாதிரி நான் பண்ணுற இந்த வீடியோவை சிங்களத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், அதே நிலைமை தான். எது சொன்னாலும் அப்படியோ பதிவாகணும். எது பேசுகிறோமோ அது அப்படியோ வந்துடும். இது சிங்கள மொழி, தமிழ் மொழி, இது சிங்கள மொழி, இது அரபிக் மொழியில் மாறுது. பார்த்தீங்களா? லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். சிங்கள மொழி, இங்கே அரபிக் மொழி. அதே மாதிரி தான் இங்கே தமிழ் மொழி, மாற்றினா இங்கே அரபிக் மொழி. இது பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணி காட்டினதே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதால தான். தயவு செய்து கவனம். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் கிடச்சி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க தானே? பார்த்துருந்தீங்கன்னா பயன்பெறுவீங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். இந்த விமான நிலையத்தில் இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது 2-3 ஃபோன் கொண்டு போனால், தள்ளி வை, போ, அங்கிட்டு வா, ஏதோ ஒரு நாயை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி யாராவது பண்ணினா தயவு செய்து முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுங்க. உங்களோட எந்த ஒரு அதிகார மட்டம் எங்கே இருந்தாலும் சரிதான்,
அதிகார மட்டங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி திமிரா பதில் அளிக்கிறாங்களா, திமிரா பேசுகிறாங்களா உங்களோட, முடிந்த வரைக்கும் முடிஞ்ச எப்படியாவது ஒரு வீடியோ எடுங்க. அவனுங்க லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிடலாம். ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அதான் எனக்கு நல்லா சூடாகுது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வரோம், சரி உனக்கு 2க்கு 3 4 பொருள் வச்சுருக்கிறோம், அதுக்கு கஸ்டம்ஸ் டேக்ஸ் கட்டணும்னா கட்டிட்டு போகிறோம். நாங்கள் ஒன்றும் கள்ளப்பொருள் கொண்டு வரல, கஞ்சா சாராயம் கொண்டு வரலே. எவ்வளோ கஸ்டம்ஸ் எவ்வளோ கட்டணம் வரின்றதை பார்த்து நாங்கள் கட்டிட்டு போகிறோம். மரியாதையாக பேசு, எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி எவனாவது பண்ணினா ஒரு வீடியோ ஒன்று மட்டும் எடுங்க, மிச்சத்தை பார்த்துக்கலாம். මට මේක කියන්නම ඕනේ ලංකාවේ වෙන ගුවන් තොටුපළේ වෙන කස්ටම් ඔෆිස්ලා කරන චීප් වැඩක් මේක මේට ඉස්සෙල්ලත් මම දැකලා තියෙනවා. මේක නොවැම්බර් 7 වෙනිදා මේ මාසේ 7 වෙනිදා රාත්‍රී 7ට විතර ආපු ෆ්ලයිට් එක මමත් ආවා. මම කස්ටම් එකේ ඉන්නකොට මට ඉස්සරහින් දරුවෝ 3 දෙනෙක් අවුරුදු 20ත් 22 23 වගේ යෞවනේ 3 දෙනෙක් හිටියා. ඒ 3 දෙනාව කස්ටම් ඔෆිසර්ලා අල්ලගෙන බනිනවා. කටවහපියව උඹලා කතා කරන්න එන්න එපා. මං හොඳට බැලුවා මේ ළමයින්ට ඇයි බයින්නේ කියලා. ඒ ළමයි 3 දෙනාගේ අතේ තිබුණා ඒගොල්ලන්ගේ බෑග් වල තිබිලා එළියට ගත්තා ෆෝන් 3ක්. 3 දෙනාට ෆෝන් 3ක් Apple ෆෝන් 3ක් අරගෙන ඇවිල්ලා ළමයි තිබුණේ. ඒ තුන තමයි මේගොල්ලෝ අරගෙන මේ කතා කරන්නේ. Apple ෆෝන් 3ක් නෙමේ, එක්කෙනෙකුට Apple ෆෝන් 10ක් හෝ මොනම භාණ්ඩ තොගයක් ගේන්න පුළුවන්. ඒකට රටේ නීතියක් තියෙනවා, ඩියුටියක් තියෙනවා. ඒක අසාධාරණද හොරද කියලා නීතියානුකූලව පියවරන් ඩියුටිය ගහලා රිලීස් කළා. ලොකෝ ගේන ඒවා කිසිම ඩියුටියකුත් නැහැ, අල්ලන්නෙත් නැහැ, කතා කරන්නෙත් නැහැ. ඔළුව නමලා ඒගොල්ලන්ව රිලීස් කරනවා. මේ අහිංසක දරුවෝ 3 දෙනෙක් මේ TikTok එක බලනවා නම් ඒ දරුවෝ හිතයි මේ අපි වෙනුවෙන් තමා මේ ඇත්ත කතා කරන්නේ කියලා. ඒ දරුවන්ට ඒ වෙලේ කතා කරන්න කවුරුත් හිටියේ නෑ. මටත් ඒ වෙලේ මම එතන බිසි නිසා මමත් කස්ටමර් එකට බඩු දාලා නිසා මමත් ඒක බල මේ කරන අසාධාරණ දිහා මම දැක්කා. මේ රටේ බලධාරී ඉන්නවා නම් නීතියක් තියෙනවා නම් ඇයි මේ නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්තේ? කස්ටම් ඔෆිසර්ලා දැන් මිඩල් ඊස්ට් කන්ට්‍රීස් වල ඉඳලා එන්නේ. අපේ විශේෂයෙන්ම කාන්තාවෝ එනකොට ඒගොල්ලන්ගේ බඩු ඇදලා දානවා, බෑග් ඉරලා දානවා, අඬනවා ඒගොල්ලෝ. ඉරලා දාලා විසි කරනවා. ඒගොල්ලන්ට ඕනේ හොඳ දෙයක් තියෙනවා නම් ඒවා කස්ටම් ඔෆිස්ලා ගන්න මේක දෙන්න බෑ කියලා. ඒ මොකද කරේ? ඒගොල්ලෝ අහකින් තියා ගන්නවා. ඒගොල්ලෝ ඒවා ගෙනියනවා. මේවා නීතිය හරිද? මේවද නීතිය කියන්නේ? මේ කස්ටම් ඔෆිස්ලා ලොකුම පඩියක් අරගන්න රටේ නීතිය අනුවද මේගොල්ලෝ ක්‍රියා කරන්නේ. මේකට නිසි පියවරක් ගන්න ඕනේ. රටක් කියන්නේ මේක ලංකාවට එන ඒ වෙලේ හිටපු ඒ තරුණයෝ 3 දෙනා ලංකාවට ආපු 3 දෙනෙක්. අපේ ලංකාව මේගොල්ලෝ ඉන්න ජීවත් වෙන රටේ කස්ටම් ඔෆිසර්ලා ඒගොල්ලෝ සිංහල මිනිස්සු. මේ දරු 3 දෙනා ඒ තරම් අසාධාරණ විදිහට කතා කළා. ඒ තරම් කැත විදිහට ඒ දරුවන්ට කතා කරලා මොනවා ඉතින් උනාද කියන්න දන්නේ නැහැ. මමත් එළියට ආවා. මේකද මේ රටේ නීතිය? මේකද මේ ඒගොල්ලන්ගේ ජොබ් එක? ඒගොල්ලන්ගේ ජොබ් එක හරියට කරා නම් ඉවරයිනේ. මේ මිනිසුන් බඩු ගේනවාද? තමන්ගේ සල්ලි වියදම් කරලා ආසාවෙන් ගිහින් ෆෝන් එකක් ගන්නවා. මොනවාම හෝ බඩුවක් ගන්නවා. අරගෙන ගේනකොට කස්ටම් එකෙන් බල්ලුකුණු කතා අහන්න ඕනේ. බල්ලුකුණු කතා කවදාකවත් කිසිම කෙනෙකුට කියන්න බෑ. ඒගොල්ලන්ගේ ඩියුටිය ගහනවා, රිලීස් කරනවා. මේවා බලධාරී කස්ටම් එක බාර ඉන්න කවුරු හරි යමති කෙනෙක් හරි මොකක් හරි ඉහළ තනතුරු දාන කෙනෙක් ඇතිනේ. මේගොල්ලෝ දැනුවත් කරන්න මේ වගේ අසාධාරණ වෙන්න දෙන්න එපා. මේක ලංකාව මිනිස්සුන්ට මේ අසාධාරණ කරොත් අපි ජීවත් වෙන්නේ කොහොමද? මේවා එකක් දෙකක් තුනක් නෙමෙයි. මේක වෙච්ච පළවෙනි එකක් නෙමෙයි. මම දැක්ක පළවෙනි එකක් නෙමෙයි. මේවා ඉදිරියටත් එනවා. ඒ ඉදිරියට වීම නවත්තන්න ඕනේ. ඉහළ තනතුරු දරනවා නම් ඒගොල්ලන්ට විතරද තැන? අහිංසක මිනිහා කූඩුවට දානවා. ලොකු එළියට දානවා. ඒකද නීතිය? ஏதோ தெருநாயை நடத்துகிற மாதிரி நடத்திருக்கிறானுங்க. உண்மையிலே இந்த சம்பவம் வந்து எனக்கு கேட்கும்போதே ஜீர்ணிக்க முடியலை. நானும் ஒரு நாளைக்கு விமான நிலையத்துக்கு போகத்தான் போகிறேன், பார்க்கத்தான் போகிறேன். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணட்டும் அதிகாரிகள் அன்னைக்கு இருக்குது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா சீக்ரெட் கேமராவையும் ஓனில் தான் வச்சுட்டு போக போகிறேன். யார் மாட்டுறாங்களோ அத்தனை பேரையும் வச்சு செய்கிறது தான் அடுத்த கட்டம். அதிகார மட்டங்களில் எங்கெங்கெல்லாம் ஓட்ட சொல்கிறக்கோ அது எல்லாமே பார்த்து இனிமேல் அடைக்கணும். இனிமேல் லஞ்சம் வாங்குறவனாக இருக்கட்டும், ஊழல்வாதிகளாக இருக்கட்டும், நம்மளை மிரட்டுறவங்களாக இருக்கட்டும், எந்த அதிகார மட்டமாக இருந்தாலும் அதிரடியாக தெரிவிக்க முடியும். யாருமே அதிகாரத்தை வைத்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதுதான் முதலாவது குறிக்கோள், முதலாவது கோட்பாடு இலங்கையினுடைய தற்போதைய 9வது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய உத்தரவு. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். நிச்சயம் தைரியமாக செயல்படுங்க. உங்கள் மேலே தவறு இல்லைன்னா எதாக இருந்தாலும் தட்டி கேளுங்க, வாரதை பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தைரியமாக நில்லுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து ரொம்ப கவனம், வாயை கட்டுப்படுத்திக்கோங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க, ரொம்ப கவனம். அந்த சகோதரிகளை பற்றின தகவல் கிடைச்சா சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.